வணக்கம். இன்றைக்கி பசலைக்கீரை, சிறு பசலைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிறு பசலைக்கீரை கடையில் இது நெல் வயல், வேர்க்கடலை வயல்லாம் கிடைக்கும். அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும். ஒரு 3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. 2 காஞ்ச மிளகா சேருங்க. அது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேருங்க. ஒரு 15 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்குங்க. அது வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 2 பெரிய தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினோடனே அலசி வச்சுருந்த அந்த சிறு பசலைக்கீரையை சேர்த்து நல்லா மேலும் கீழே நல்லா பெரட்டி விடுங்க. இது நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா சுருண்டு வந்துடும். இதை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்படியே திறந்து தீ கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ நல்லா பாருங்கள், சுருண்டு வெந்துடுச்சு. இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. ஒரு 10 பூண்டு நசுக்கி சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கின உடனே அந்த அரைச்சி வச்ச கீரை கூட சேர்த்து கலந்துருங்க. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.